அதை மனதை பாருங்க. இவங்க எடுக்கணும்னு சொல்லி ஊடகம் கொண்டுறான். தலைவர் கேட்க படிக்கிறான், நீங்க வரீங்களா கூட்டணிக்கு? அப்ப அவர் கூப்பிடட்டும். அவர் இவன் டெவலப் பண்றான். இதை நம்ம பசங்க பேசினாலும் எழுதுறாங்க. மியூசிக் ஆதரவு மாற்றம் வரும், விசில் ஆதரவு மாற்றம் வரும், விஜய் ஆதரவு பெரிய மாற்றம் இருக்கு, ஒரு அதிகாரம். அப்ப எங்க இதை கூட்டு பண்றாங்க, கொண்டு போய் நம்ம தள்ளி விடுறாங்க. கொண்டு போய் ஒரே நிமிஷம். அதாவது இன்னைக்கு இருக்கிற மீடியா எல்லாமே கார்பரேட் கம்பெனி இருக்குது. கார்பரேட் கம்பெனியுடைய பிரதிநிதி. இப்ப பாதிக்கப்படுற மக்கள் எல்லாம் தொழிலாளி மக்கள். கார்பரேட் கம்பெனியா தொழிலாளிகளா ரெண்டு பேரும் தான் களத்துல நிக்கிற போராட்டம். அதனால வந்து கார்பரேட் கம்பெனி வர்சஸ் பொதுமக்கள், கார்பரேட் கம்பெனி வர்சஸ் பொதுமக்கள், காவி அரசியல் வர்சஸ் பொதுமக்கள், சாதி அரசியல் வர்சஸ் பொதுமக்கள், இந்த மூணும் இணைஞ்ச சூழல் தான் இன்னைக்கு சூழல். நீங்க இப்ப முடிச்சதுலேயே நான் தொடங்குறேன். இல்லத்துல சாதியும் காவிய கார்பரேட் கட்டுப்பட்டு இருக்குது. கார்பரேட் தான் மேல இருக்குது. அப்ப என்ன சொல்றாங்க, யார் மேல யார் கீழேன்றது இல்லைங்க. சொல்ல வரேன், நீங்க சொல்றதை ஏத்துக்கிட்டு தான் சொல்றேன். எல்லாமே கார்பரேட் நலனுக்காக தான். முதல்ல வந்து அதை புரிஞ்சுக்கங்க. உலகு தழுவிய முதலாளிகள் என்பது அவங்க உலக பங்கு போடுறதுக்கும் உலக எண்ணெய் வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கும் நித்தம் ஒரு யுத்தத்தை அவன் வந்து தொடங்கி இருப்பான், மோட்டிவேட் பண்ணுவான், அவன் செஞ்சுக்கிட்டு இருப்பான். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு நடக்கும், காசாக்கும் இஸ்ரேலுக்கு நடக்கும், அமெரிக்கா வந்து முழுக்க ஈரான் மேலே காவலுக்கு நடக்கும். இது அனைத்துமே இந்த உலகத்தை தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கான நலன் தான். இதை பார்ப்பதும் இதை ஒன்றுமே வேணாம். ராஜபாளையத்தில் அமர்ராஜ் வெண்மணி அந்த எதிரியை கொண்ட ஸ்குவாடினுடைய இன்சார்ஜ் அமர்ராஜ் அவருடைய கூட்டத்தை இறுதி கூட்டமாக நடத்தி முடிச்சுட்டு தான் தேவதாசி இறந்தார் ஆக்சிடென்ட். அந்த கூட்டத்தில் திருமாவளவன் பேசின ஸ்பீச்சை தயவு செய்து கேளுங்க. அந்த கூட்டத்தில் திருமாவளவனுடைய ஃபுல் ஸ்பீச்சு நானே பேசும்போது இல்லை, முதலாள பேசிட்டு நான் கேட்டுட்டேன். சென்னைக்கு வர்றதுக்காக இங்கே வேலை மதுரை இருந்துச்சு. முழுக்க நான் வீடியோவில் தான் கேட்டேன். வீடியோவா அவசியம் கேளுங்க, போட்டு விடுங்க. ரொம்ப அதுதான் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி. இனிமே உள்ள இருக்கக்கூடிய விஷயத்துல அணிசேர்க்கைக்காக பெரும்பான்மை வாக்கு வங்கியை திறக்கிறதுக்காக இஸ்லாமிய எதிர்ப்பு பெண்கள் இயக்கம் அதிர்ச்சியோடு உருவாக்கணும். சாதி எதிர்ப்பு இயக்கம் என்பது பெண்ணடிமை தனத்துக்கு எதிரானதையும் இணைத்து கொண்டு நகர வேண்டிய அவசியம். பெண்ணடிமை பற்றி பேசாத எந்த சாதி ஒழிப்பு இயக்கமும் வெற்றி பெறாதுன்னு வச்சுக்கோங்க. அதான் பாரதிதாசன் சொன்னான், பெண்ணடிமை தீர்வு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்வது ஏற்கும் வேண்டாம். ஏன் வந்து இந்த மண்ணுடைய விடுதலை பற்றி பேசும்போது கூட பெண்ணடிமை எதிர்ப்பு நீ பேசுறதுன்றது என்னைக்கு பெரியார் தான் சொல்றாங்க, அம்பேத்கர் தான் சொல்றாங்க. இங்க உழைப்புல பெண்ணினுடைய பாத்திரம் இருக்குல்ல, அதை பற்றி நீ கண்டுக்கல, அந்த விடுதலை பற்றி பேசலைன்னா உழைக்கும் மக்களுடைய விடுதலை இல்லைன்றாரு மார்க்சப்படுத்துறது. ஏன்னா உழைப்பு சக்தியில பெண்களுடைய உழைப்பு சக்தியை யாரும் கணக்கில் எடுத்துக்கிறதே கிடையாது. என்னென்ன பண்றாங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கான், சிம்பிளா சொல்லிடுது. அது ஒரு மிகப்பெரிய வேலைன்னு வச்சுக்கோங்க. இந்த அணுகுமுறை என்பது ஒரு விவாதத்தை உருவாக்குவதற்காக தான். முதல்ல எனக்கு இங்க என்ன தேவைன்னா கான்பிடன்ஸ் தேவை. ஆப்டிமிசம் சொல்லுவாங்க. ஆப்டிமிசம்னா நம்பிக்கை, பெசிமிசம்னா அவநம்பிக்கை. அவநம்பிக்கையோடு நாம் பொது வாழ்க்கையில் டிராவல் பண்ணோம்னா நம்மளால எதுவும் செய்ய முடியும். நீ எத்தனை தடவை விழுந்த என்பதை விட, நீ எத்தனை தடவை விழுந்த என்பதை விட நீ எத்தனை தடவை எழுந்தேன்றது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அதனால அவநம்பிக்கை என்பது உங்க மேல நான் வைக்கிறதோ என் மேல வைக்கிறதோ அந்த இயக்கத்தின் மேல இந்த இயக்கம் வைக்கிறதோ இதன் மூலமான எதுவும் செய்ய முடியும். இது மொத்த சமூக கட்டமைப்பால் நம்ம சந்திச்சுட்டு இருக்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் பூராங்க இதற்கு ஒரு அணுகுமுறை தேவை. மார்க்சிய அணுகுமுறை என்ன சொல்லுதுன்னா, பெரியாரையும் அம்பேத்கரையும் இணைத்து கொண்டு போன்னு சொல்லுது. பெரியாரை பிராமண கடற்படையால நான் தகர்ப்பேன்னு சொல்றவன் சாதி ஒழிப்புக்கு எதிராக நிற்கிறான்னு அர்த்தம். அது மனிதர்ம ஆதரவாளராக நிற்கிறான்னு அர்த்தம். அவனை பொறுத்தளவு பிராமண கடற்படையை வச்சு நான் தகர்த்தே தீருவேன்னா அது வெறும் எலெக்ஷன் ஓட்டுக்காக செஞ்ச வேலையெல்லாம் இல்லை. அது ஒரு பெரிய கருத்தியல்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலம் நம்ம பின்னு கிடக்கிறான்னு வச்சுக்கோங்க.
1915 சேரன்மங்கை குருகுல பிரச்சனையில் காங்கிரஸ் விட்டு வெளியே வராரு. இடஒதுக்கீடு கேட்டுருக்கு. 1915 வெளியே வராரு. 25 சுயமரியாதை இயக்கம் தொடர்ந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டு வரலாறு பின்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செயல். அதனால சீமானுடைய அவுட்லுக் என்பது வெறும் எலெக்ஷன் அவுட்லுக்கெல்லாம் கிடையாது. இந்த சமூகம் முன்ன போறதா, இந்த சமூகம் பின்ன போறதா என்பதோடு சம்மந்தப்படும். அப்போ சமூகம் பின்ன போவது என்பது பார்ப்பனியத்தினுடைய சிந்தனை. சமூகத்தை முன்ன நகர்த்துவது என்பது பெரியாரும் அம்பேத்கரும் மார்க்சும் கண்ட கனவுன்னு வச்சு. அப்போ இந்த சமூகத்தை முன்ன நகர்த்துறதுன்றது இருக்குல்ல, இதற்கு ஆப்டிமிசம், நம்பிக்கை என்பது நமக்கு தேவை. அவநம்பிக்கை என்பதோடு நாம் இயங்கக்கூடாது. எதையும் ஓப்பனாக பேசுவது, இணைந்து நிற்பது. இணைந்து நிற்ப மறுக்கிற எந்த அரசியலும் இந்த மண்ணில் ஜெயிக்காது. ஏன்னா எலெக்ஷன் வேணா நீங்க தனித்தனியா நிற்கலாம். அது கூட இந்த 3 எலெக்ஷன்ல நம்ம தனித்தனியா நிற்க முடியும். நிலைப்பாடுகளை மாற்ற வேண்டியது இருக்கு, ஆதரிக்க வேண்டியது இருக்கு. நமக்கு சீட்டே கிடைக்கலைன்னா கூட ஆதரிக்க வேண்டிய சீட்டு குறைஞ்சா மட்டும் இல்லை. கடந்த தேர்தலில் சீட்டு அதிகமாக இருந்த தடவை சீட்டு இல்லை. அவர் சொல்றாரு, பரவாயில்ல, நாங்கள் அரசியல் நோக்கத்திற்காக, ஏற்றுக்கிற நோக்கத்திற்காக நாங்கள் முன்ன ஆரம்பிக்கிறோம். திருவள்ளுவர் தான் அதே தான் ஜட்டையன், அதே தான் ஒவ்வொரு அமைப்புகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகராஜன் போன வட்டம் நிலக்கோட்டை 5 வருஷமா 5 வருஷமா நான் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கேன், நான் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கேன், என் பேரை 3ஆவதா போடுங்க, என் பேரை முதல் போடுங்க. இப்படி அவர் ஒவ்வொரு வார்த்தையும் ஆளுங்கட்சி கூட்டணியே சொல்லிட்டு இருக்காரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவருக்கு சீட்டு பல்லர் தரப்பு ரெப்ரசன்டேஷனே இருக்கு, அருந்ததியர் தரப்பு ரெப்ரசன்டேஷனே இருக்காரு. இந்த அளவுக்கு இல்லைனாலும் அவங்க பூரா என்ன நிலைப்பாடு எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கூட நிற்கிறோம். நோக்கம் வேறு ஒன்றுமே கிடையாது. பாஜகவுக்கு எதிரானது என்ற நோக்கம் தான். பெரிய சீட்டு கொடுக்கலன்றதுக்காக உள்ளுக்குள்ள கோபங்கள் இருந்தால் கூட அது அப்படியே களத்தில் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பார்க்குறேன். பேரவை கொடி இருக்கு, தமிழ்குடிகள் கொடி இருக்கு, பச்சை சிவப்பு கொடி இருக்கு. இதை பார்க்க முடியுது பரவாயில்ல. அப்போ வரலாறு என்பது இருக்குல்ல, என்ன அசைவை நோக்கி நகருது, முன்ன நகருது என்பதோடு சம்மந்தப்படும். முன்ன நகர்வதற்கு எதிராக எவன் பேசினாலும் ஆறா இருந்தாலும் சரி, அதுக்கு எதிராக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப எளிமையா எல்லா பிரச்சனைகளுக்கும் இதுதான் காரணம்னு ஒண்ணு கையை காட்டுறது வேலையெல்லாம் இல்லை. கார்பரேட் காரணமா இருக்கு, சாதி அரசியல் காரணமா இருக்கு. சாதி அரசியல் நீங்க சொல்லிட்டீங்கனாலே பெண்ணடிமை அரசியலும் சாதி அரசியலும் சேர்ந்ததுதான் சாதி அரசியல். ஏன் சாதி அரசியலை சொல்லலன்னு யோசிக்கக்கூடாது. சாதி அரசியல் என்பது சாதி அரசியலும் பெண்ணடிமை அரசியலும் சேர்ந்தது. அவன் தெளிவா சொல்றான், சூத்திரன், பஞ்சமன், பெண்கள் இந்த 3ஐயும் சமமாக பார்க்காது என்பதுதான் மனதர்மத்தினுடைய தோற்பாடு. அப்ப கார்பரேட்டுக்கு எதிராக நீங்க ஒரு பீரியட்ல சாதி ஒழிந்த குடியரசை உருவாக்கணும்னா எழுதணும். இன்னைக்கு சாதி ஒழிந்த மதச்சார்பற்ற குடியரசைன்னு சேர்க்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஏன்னா இஸ்லாமிய வெறுப்பும் இஸ்லாமிய தாக்குதலும் அயோத்தி தொடங்கி இன்னைக்கு திருக்குறள்ன்றவர் அவர் எடுத்திருக்கிற அரசியல் என்பது ஒரு பக்கம் பெரும்பான்மை வாக்கு வங்கிய திரட்டுறது, இன்னொரு பக்கம் அவனுடைய பழைய சமூக சிந்தனையை மீட்டெடுக்கிறது. கருத்தியல் ரீதியாக இயங்கலைன்னா, பண்பாட்டு ரீதியாக இயங்காம நம்ம வெறுமனே அரசியலை என் அமைப்பை அடையாளப்படுத்திட்டேன், நான் ஒரு டோக்கன் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டேன், ஒரு 10 பேர் 20 பேர் வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டேன், ஒரு பேரணி நடத்திட்டேன் என்பது மூலமாக தான் அடுத்த தேர்தலை நோக்கி மட்டுமே சிந்திக்க முடியும், அடுத்த தலைமுறையை நோக்கி சிந்திக்க முடியும். பெரியாரும் அம்பேத்கரும் அடுத்த தலைமுறையை சிந்திச்சாங்க. நம்மை பொறுத்தளவு இந்த அடுத்த தலைமுறையை கொண்டு போனால் நீங்கள் சொன்னதான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கான். ஸ்கூலு பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள் அணுகுவது, இப்படி அணுகக்கூடிய விளைவு தான் இந்த 2 பேரும் இங்கே உட்காந்துருக்காங்க. இவர் 3 கூட்டம் 7-8 பேர் வருவாங்க பேராசிரியர். முழுக்க அரசியலை கூப்பிட்டா மட்டும்தான் நடந்துக்கிறேன். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, கூப்பிடுற நிகழ்ச்சிகளுக்கு தான் போகிறேன். நானா எடுக்கிற கான்சியஸ் என்பது பண்பாட்டு கழகம் மூலமாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சிட்டிங், கலைவிழா, கருத்தியல் கல்வி, கல்லூரி மாணவர்களையும் பேராசிரியர்களையும் இதுக்குள்ள கொண்டு வருவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்வோம். பள்ளி ஆசிரியர்கள் ஏன் ஜவஹர் மாநில கல்வி திட்டம் ஒன்று கொண்டாடணும்னு சொன்ன பிறகு ஏன் அதுக்குள்ள போய் உட்காந்தோம், அது ஏன் ஒரு பிளாட்ஃபார்ம் போய் மகளிர்கிட்ட கேட்டால் சொல்லுவார். அது ஒரு பிளாட்ஃபார்ம் ஆக்கணும்னு சொன்னது நீங்கள் தான் ஓப்பன் பண்ணிட்டு இந்த விஷயங்கள் இருக்குல்ல,
இது நவுந்து போகுது. சேகரிக்கப்பட்ட அனுபவ அறிவு. இந்த ஆண்டு என்பது என்னுடைய 50வது ஆண்டு பொது வாழ்க்கை. 77 தொடங்கினது, 2026 நிற்கிறேன். இது 50 ஆண்டு முடிஞ்சுன்னா 50 ஆண்டு. நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், இந்த 50 வருஷம் பொது வாழ்க்கையில் இருந்தால் போதும் திருப்தின்னு சொன்னார். ஆனால் மிச்ச வாழ்க்கை என்பது கருத்தியல் கல்வி, கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியான விஷயங்கள். ஒரு கட்சிக்குள்ள ஒரு தலைமை, ஒற்றை தலைமை உருவாகிறதுக்கு ஒவ்வொரு கட்சிகளையும் பிரச்சனை இருக்கு. மார்க்சிய லெனின் அமைப்பில் ஆயுத வழி போராட்டத்தை எடுத்ததுனால மாவோயிஸ்டுகளுக்கு வேறு அப்ரோச் இருக்கு. எல்லாரையும் சரண்டு மணிக்கு திட்டுவாங்க. ஆனால் வெகுஜன அரசியலுக்கு வந்தவங்க மக்கள் அதிகாரத்துக்கு ஒரு நிலைப்பாடு, மக்கள் அதிகார கழகத்துக்கு ஒரு நிலைப்பாடு. மக்கள் அதிகாரம் நீங்கள் திமுக கூட்டணியை ஆதரிப்பாங்க, மக்கள் அதிகார கழகம் ஆதரிக்க மாட்டாங்க. தேர்தல் நேரத்திலே வேற எதையே பேசிக்கிட்டு இருந்தாங்க. வேற விவசாயம் அமைக்கிறாங்க. புறக்கணிப்பு அரசியலை பண்ணவங்க புரட்சிகர மக்கள் அதிகாரம். ஏஎம்கே என்கிற ஏஎம் கோவிந்தன் ராமன் இறந்த பிறகு அந்த அமைப்பு 4ஆ உடம்பு. 4 அமைப்பு, மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகம், மக்கள் ஜனநாயக இளைஞர் முன்னணி, பாட்டாளி இருக்க சமரன் அணி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு 30 எம்எல் அமைப்புகள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலைப்பாடு. பாசிச எதிர்ப்பு மக்கள் முன்னணின்னு ஒன்று உருவாக்கணும். போன எலெக்ஷனில் பிஜேபி எதிர்ப்பு நிலைப்பாடு செய்கிறது. திமுக ஆதரிக்கிறது இல்லை. அந்த முன்னணியே காலியாயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்த திருப்பரங்குன்றத்துக்கு தொடங்கின மத சார்பற்ற மக்கள் கூட்டமைப்பு, அது என்ன செய்யலாம்னு உட்காரும்போது எந்த நிலைப்பாடும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னவங்களும் இருந்தாங்க. எந்த நிலைப்பாடுமே எடுக்கக்கூடாது. இதில் குறைஞ்சபட்சம் நேற்று நம்ம பிஜேபி எடுத்து போகிறாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் எடுத்து போகிறாங்கன்னா, பார்ப்பனியத்தை எடுத்து போகிறாங்கன்னா குறைந்தபட்சம் அந்த தீர்மானமாக எடுக்கணும். அதனால் தெற்கு தொகுதியில் சீனிவாசனை தோற்கடிக்கணுங்கிற ஒரு சிங்கிள் தீர்மானத்தையாவது போடுவோம்னு அந்த தீர்மானத்தை போட வைக்கிறதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சுன்னு. இப்படி அமைப்புகளுடைய கண்ணோட்டம் வேறு வேறையாக எது அணுகுமுறையாக இருக்கும். ரொம்ப வாய்ப்பாடு மாதிரி இதுதான் ஜெயிக்கும், மாஃபியம் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. என்னை பொறுத்தவரை தலைவர் தொடர்ந்து ஏன் அப்படின்னு பேசுகிறாரு, எல்லாத்துக்கையும் பேசுகிறாரு. அது சயின்ஸில் நீங்கள் சொல்கிறது சரியாக கூட இருக்கலாம். சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பிலாசபி, ஒரு விஞ்ஞான தத்துவம் என்பது மார்க்சியம். அதில் எந்த மாறுபாடும் கிடையாதுன்னு. ஆனால் நீ சொல்றதுனால தான் ஏற்றுக்க மாட்டான். ஏற்றுக்க வைப்பது இருக்குல்ல, புரிய வைப்பது, ஏற்றுக்க வைப்பது, அதை விவாதங்கள் மூலமாக உரையாட வைப்பது, அதுதான் இது முக்கியமான விஷயம். இந்த உரையாடலுடைய தொடர்ச்சி அதுதான் இருக்கணும். இந்த நாட்டில் நடக்காமல் இருக்கிறதே உரையாடல் தான். என்னை திட்டுறதுக்கு உரிமை இருக்கான்னா உரிமை இருக்குது. ஆனால் என்னை சந்தேகப்படுவதற்கு உரிமை இருக்கான்னா உரிமை இருக்குது. அதனால் சான்றுகளோடு என்னை சந்தேகப்படுது, சான்றுகளோடு என்னை விமர்சிக்கணும். விமர்சனத்திற்கும் அவதூறுக்கும் வித்தியாசம் இருக்குது. திருமாவளவன் மீது வைப்பது அவதூறு, விமர்சனம் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய மேற்பட்டு மூர்த்தி பண்ணுறதா இருக்கலாம், அரங்ககுணசேகரன் பண்ணுறதா இருக்கலாம், நிறைய பேர் இருக்கான். இந்த நேரத்தில் எலெக்ஷனில் காணா போனவங்க நிறைய பேர் இருக்கான். வாயை திறந்தாலே திமுக எதிர்ப்பு தான். திமுக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, திமுக தோக்கணும், யாருப்பா ஜெயிக்கணும், அதை பற்றி தான் கேட்காது. திமுக தோக்கணும் இப்படி பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கான். பழைய பழைய ஆட்கள், பெரிய பெரிய ஆட்களாக இருக்கான். அப்போ இதை புரிந்து கொள்ளணும்னா திராவிடர்களுக்கான காமாட்சியை கொடுத்தார், இங்கே நேரவே கொடுத்தார். தெரியல ஏன் வரவேன்னு தெரியல. தமிழ் கொடுத்தார். மதுரையில் இருக்கிற என்னுடைய தொலைபேசி என்பது அத்துணைக்கும் இந்த அழைப்புகள் போயிடும். வித்தியாசம் இல்லாமல் எல்லா அமைப்புகளுக்கும் போயிடும். ஒரு கூட்டம், அமித்ஷா என்கிற சின்ன கூட்டம் இப்படி இந்தியாவையே கட்டுப்படுத்துகிறான். இதை நான் புரிந்து கொள்ளவில்லை என்றால் சிக்கலாக நம்மளை புலவுபடுத்துவதற்கு தான் பார்ப்பனியம் பயன்படுது. பார்ப்பனர்கள் தலைமை தாங்கிறாங்க. புதிய பார்ப்பனர்கள் இந்த இடைச்சாலியிலிருந்து போயிருக்காங்க, படிச்சுட்டு ஐஏஎஸ்ஆ ஐபிஎஸ்ஆ போயிருக்காங்க. இவை உட்பட அவங்களுக்கு தான் சேவை செய்வாங்க. இப்போ இதை புரிந்து கொள்வதனால் நாம் பரவாயில்ல. நம்ம ஒரு ஆள் இங்கே வந்து போனவங்க ஒரு ஆள் வித்தியாசமாக நம்ம அமைப்புகளுக்குள்ளே பேசும்போது புதிய செய்தியாக இருக்குது அப்படின்னு அவங்க எடுத்துப்பாங்க. வழக்கமான செய்திகளாக மட்டும் இல்லை, புதிய செய்தியாக இருக்குது. இது ஏதோ எதிரிகள்னு வரும்போது நீங்கள் கார்பரேட் அரசியலுடைய நோக்கம் நிச்சயமாக எல்லாருமே நாம் நடத்துகிறோம். யுத்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், எல்லா தோழர்களுமே வந்து பேசுகிறாங்க. யுத்த எதிர்ப்பு நடந்தாலும் சரி,
சாதி ஒடுக்குமுறை எதுக்கு நடந்தாலும் சரி. நீங்க மற்ற சமூக பாதிக்கப்படும் போது எல்லாரும் வராங்க. இப்போ பல்லர் சமூகம் பாதிப்புகள் பக்கத்தில் நெருங்க முடியலைன்னு சொல்லி அந்த அளவுக்கு பார்ப்பனையும் தலைவிரித்து ஆடக்கூடிய சமூகமாக அதான் எனக்கு திரும்ப போனத திருப்பி அனுப்புகிற அளவுக்கு மானாமதுரை அவர் தெளிவாக சொல்லிட்டார். நான் வர்றேன், இந்த குடும்பத்தை சந்திக்கிறேன், பார்ப்பேன், என்ன நடந்தாலும் பரவாயில்லவா அப்படின்னு பகுதி பொறுப்பாளர்கிட்ட சொல்லிட்டு தான் போனார். எல்லாம் விசாரிச்சு போய் அம்மா வரப்படான்ட்டாங்க. போய் அந்த குடும்பத்தை பார்த்து காசை கொடுக்க முயற்சி பண்ணும்போது இது நான் கொடுக்குற காசுமா அப்படின்னு கொடுக்கும்போது அந்த ஆகாஷுடைய அக்கா வந்து வேணான்னு. அதுக்கப்புறம் இல்லைம்மா இது நாங்கள் கொடுக்க அரசாங்கம் கொடுக்குறது நாங்கள் கொடுக்குறோம், வாங்கிக்கணும், வாங்க வச்சுட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல. அவங்க என்ன நடந்தாலும்னா அடித்து விரட்டுற அளவுக்கான ஆட்கள் அதில் கோழைய அவன் அங்கே அரசியல் பண்ணுறான். 2 பேர் உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணுறாங்க. என்ன அரசியல் கேட்டிங்கன்னா பறையர் எதிர்ப்பு அரசியல். பரமக்குடிக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க ஒரு காலத்தில். அதை பற்றி கவலைப்படுறதில்ல அவரை பொறுத்தவரை. நான் வர்றேன், கை வச்சா கை வச்சு. இந்த மனநிலை இருக்குல்ல, இது போர்க்குணமிக்க ஒரு மனநிலையாக மாறி ஆக வேண்டிய அவசியம் இருக்கு. இது இல்லாமல் பிரச்சனைகளை தீர்க்க முடியும். சம்பவங்கள் நடப்பதும் அதற்கு எதிர்வினை ஆற்றுவதும் என்பது இப்போ விஜய் ஆட்சியிலே வரப்போகுது. விஜய் ஆட்சியில் ஷாஜியானா படுகொலை நடக்காதா? விஜய் ஆட்சியில் லாக்அப் டெத் நடக்காதா? போலீஸ் அட்ராசிட்டி நடக்காதான்னா நடக்கதான் போகுது இல்லையா? நடக்கதான் போகுது. கூடுதலாக நடக்குதோ குறையாக நடக்குதா? இப்போ என்ன செய்ய போகிறாங்க எல்லாரும்? கூடுதலாக நடந்தாலும் நம்ம தான். திமுக ஆட்சியிலலாம் நடக்கும், ஸ்டாலின் ஆட்சியிலலாம் நடக்கும் அப்படின்னாங்க. இப்போ இவன் பூரா என்ன செய்ய போகிறான்? இதை சந்திப்போம். அப்பயும் முன்னாடி நிற்க இந்த களத்தை சந்திப்போம். அது தீர்க்கணும் அப்படின்னா அன்னைக்கு அந்த பிரச்சனையை நீங்க தீர்க்கலாம். நாம இங்க போடுறது வந்து ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்குவதற்காக. ஒரு கண்ணோட்டம் உருவாகணும்னா சாதி ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாகணும், தமிழ்நாட்டில் சாதிகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாகணும்னா சம்பவங்களுக்கு எதிர்வினையாற்றுவது என்பது வேறங்க. சம்பவங்கள் நேற்று நடந்துச்சு, முந்தா நாள் நடந்துச்சு, இன்னைக்கு நடக்குது, நாளைக்கு நடக்கும், நாளை கழிச்சு நடக்கும். இந்த எலெக்ஷன் 23க்கும் 4ஆம் தேதிக்கு நான் முடிச்சிடறேன். 23க்கும் மே 4க்கு இடையில நடக்கலையா? கொலை நடக்கலையா? திருட்டு நடக்கலையா? அப்ப என்ன ஸ்டாலின் ஆட்சி ஆரம்பிச்சு பிப்ரவரி தான் ஸ்டாலின். 23க்கும் 4க்கும் இடையிலேயே நிறைய சம்பவங்கள் நடந்துருச்சு.